IQOO அவங்களோட Z சீரீஸில் இப்போ Z10 and Z10X அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் IQOO Z10 எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Z10ஓட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD+. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் இந்த பேனல் 5000 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் கொண்டு போக முடியும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ராசஸர் இந்த ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 3 ப்ராசஸர். உங்களோட யூஸ் கேஸ் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோன் ஈஸியாக சூட் ஆகும். அண்ட் கேமிங் பொறுத்தவரை மீடியம் டு ஹை கிராஃபிக்ஸ் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். அண்ட் நிறைய கேம்ஸ் உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸில் கூட ப்ளே பண்ண முடியும். BGMAல நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் தாராளமாக இந்த ஃபோனில் ப்ளே பண்ணலாம். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் அண்ட் 256GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 3.0 or 3.1 கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே டியூவல் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ட்ரிபிள் கேமரா மாதிரி இருக்கும், ஆனால் 2 கேமராஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார் வழக்கம் போல் தேவையில்லாத ஒரு டெப்த் சென்சார் தான். இந்த ப்ரைமரி ஷூட்டர் மூலமாக உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே இந்த லென்ஸ்க்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அண்ட் நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் நல்லா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சல். நெக்ஸ்ட் பேட்டரி. இந்த ஃபோனோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே இந்த பேட்டரி தான். பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7300 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேட்டரியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் இங்கே சப்போர்ட் இருக்குது. இதை பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. 7000 mAh அப்படிங்கும்போது மினிமம் நீங்கள் 2 நாள்லேருந்து 3 நாள் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். உங்கள் யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்க போது இல்லை மீடியமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 1 to 1.5 days ஈஸியாக வரணும். அடிஷ்னலாக இந்த ஃபோனை நீங்கள் பவர் பேங்காக கூட யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணும்போது நீங்கள் 7.5 வாட்ஸில் உங்களால் ரிவர்ஸ் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UAயான FunTouchOS version 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் விவோ இங்கே மெயினாக கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னா 2 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே IP65க்கான ரேட்டிங்கும் இருக்குது. ஸோ ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் ஈஸியாக இந்த ஃபோன் தாங்க முடியணும். என்ன தான் 7300 mAh கொடுத்துருந்தாலுமே வெயிட் உங்களுக்கு 199 grams தான். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 8 128GB வேரியண்ட் 21,999 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பேட்ரி அதிகம், டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே அண்ட் கேமராஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் கண்டிப்பாக நல்ல டீலாக தான் தெரியுது. அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா Amazon அண்ட் IQOO வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் செலக்டட் ஆஃப்லைன் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக அங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.